உண்மையிலே செம்ம அருமையாக இருக்குதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் குருமா தான் இது. நைட்டில் வேலைக்கு போயிட்டு வராங்க இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நைட் டின்னர் தான் செய்ய போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்லியும் தக்காளி குருமாவும் செய்ய போகிறேன். இந்த தக்காளி குருமா வந்து நான் அடிக்கடி வீட்டில் செய்வேன். இது செஞ்சிங்கன்னா வந்து நல்லா இட்லி ஒரு 2 இட்லி சாப்பிட்ற கூட 5 இட்லி சாப்பிடுவோம். ஆனால் அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் அதனால் சரி எங்கள் வீட்டில் செஞ்சு ஒரு 2 மாதம் ஆகிட்ருக்கோம். சரி இன்றைக்கி நம்ம நைட் இன்றைக்கி இட்லிக்கு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்ய போகிறேன். அதே மாதிரி எங்கள் பாப்பா தான் ஃபஸ்ட்டு பேசுவாள். அவளுக்கு கொஞ்சம் ஃபீவர் இருக்கிறதுனால அவங்க வந்து வீடியோக்குள்ளே வரல. நான் வீடியோ எடுக்கிறேன்னு மட்டும் சொல்லிட்டாங்க. ஆனால் அவங்க தான் இப்போ வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. நைட்டு வந்து இப்போ நம்ம வீட்டில் இட்லியும் தக்காளி குருமா தான் செய்ய போகிறோம். நீங்கள் கூட நான் செய்கிற மெத்தடில் செஞ்சு பாருங்கள். அவங்க வீட்டில் குழந்தைங்கலேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் வந்து நம்ம பட்டை லவங்கம் அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேணாம். வெறும் வெங்காயம் பச்சை மிளகாய் மட்டும் பொன்னிறமாக வதங்கணும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பட்டை லவங்கம் கசகசா இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கசகசா வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம். அதனால் எதுவும் போட வேணாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் காயட்டும். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். குருமாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெங்காயத்தை விட தக்காளி தான் அதிகமாக போடணும். அப்போ தான் வந்து தக்காளி குருமானு நம்மளுக்கு வந்து அந்த டேஸ்ட்டு வரும். நல்லா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 தக்காளி எடுத்துக்கிறேன், சின்ன தக்காளி. வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் 3 தான் எடுத்துக்கினேன். ஏன்னா வெங்காயம் வந்து நம்ம இது கம்மியாக தான் போடணும். இப்போது எண்ணெய் காஞ்சிச்சு, வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் பச்சை மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு இப்போ வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே போயிட்டு நம்ம தக்காளி குருமாவுக்கு தேவையான பொருளுங்க நம்ம அரைச்சி வந்துடலாம். இது தக்காளி போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் போடணும். வந்து 1 ஸ்பூன் வந்து சோம்பு. அப்புறம் வந்து தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் விருப்பம் தான். நீங்கள் போட்டுக்கிறதுனாலும் போட்டுக்கலாம், போடாமல் விட்டுலாம். எங்களுக்கு வந்து தேங்காய் வேணும்னு சொல்லி நாங்கள் தேங்காய் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை வந்து ஒரு ஸ்பூனு கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நீங்கள் பெரிய குடும்பமாக இருந்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் கூட போட்டுங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றி இதை வந்து நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிச்சு. இப்போ வந்து நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற தக்காளி பேஸ்ட்டை வந்து ஊற்றிக்கலாம். இது வந்து நம்ம சிம்மிலே வச்சு நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் முந்திரி பருப்பும் போட்டுக்கலாம், கசகசாவும் போட்டுக்கலாம். ஆனால் நாங்கள் வந்து முந்திரி பருப்புலாம் போடல. வெறும் தேங்காய் ஒச்சக்கடலை மட்டும்தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதை போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நம்ம மசாலா ஐட்டம் போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கலாம். கொத்தமல்லி போட்டால் இப்போது ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் அந்த வாசனைக்கு. அதனால் கொஞ்சம் இப்போ வந்து நம்ம மசாலா ஐட்டம்லாம் எடுத்துக்கலாம். வந்து கரம் மசாலா கொஞ்சோண்டு, அப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அப்புறம் நம்ம கலருக்கோசம் காஷ்மீர் சில்லி அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போது இதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜார்லேயே நம்ம மசாலா அரைச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இப்போது இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு ஊற்றிக்கிங்க.
எங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருந்தால் பிடிக்காது, அதனால் நாங்கள் கொஞ்சம் தண்ணியாக இது பண்ணிக்கிறோம். முதல் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கர் மூடி போட்டு ஒரு 2-3 விசில் வச்சு இறக்கிடலாம். வந்து அப்படியே இட்லியும் ஊற்றிட்டோம். இதுவும் வெந்துச்சுன்னா அவ்வளோதான். வாங்க நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் தக்காளி குருமா எப்படி வந்திருக்குன்னு. நல்லா திக்னஸாக நல்லா சூப்பராக வந்திருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷம் சும்மா அந்த குக்கர்லேருந்து இறக்குனதுனால ஒரு 5 நிமிஷம் கொதிக்கிட்டோம். நம்ம வந்து குருமா வந்து வேறு யானத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ வந்து குருமா ரெடி ஆகிடுச்சு. இது மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தூவி வைக்கலாம். இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ இட்லி வெந்துட்டுருக்கு. இது வெந்த பிறகு நான் அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே செம்ம டேஸ்ட்டு. எங்கள் பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் அவளால் டேஸ்ட் பண்ண முடியல. அவளால் வீடியோவில் முகத்தை காமிக்க முடியல. அதனால தான் இன்றைக்கி நான் டேஸ்ட் பண்ணுறேன். உண்மையிலே செம்ம அருமையாக இருக்குதுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்டிலே நீங்கள் செஞ்சு பாருங்கள். சிம்பிள் குருமா தான் இது. நைட்டில் வேலைக்கு போயிட்டு வராங்க, இந்த மாதிரி ஒரு குருமா வச்சு இட்லி ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கும் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், நம்மளுக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேவா? நாங்கள் இதோட இந்த வீடியோவை நான் கம்ப்ளீட் பண்ணிடுறேன். பாய்.